ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சௌசௌ கூட்டு பார்க்க போகிறோம். சௌசௌ கூட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி வாங்க நான் செய்து காட்டுறேன். சௌசௌ வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதில் வந்து முக்கியமான சில 2 விஷயம் நான் சொல்கிறேன். என்னென்னா, ஒன்று, சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப சிறந்த காய்கறின்னு பார்த்தா சொரைக்காய், சௌசௌ இந்த மாதிரி காய்கறிகள். அதே மாதிரி குண்டானவங்க, ரொம்ப வெயிட்டாக இருக்காங்கல்ல, ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கும் இந்த சொரைக்காய் மாதிரியே சௌசௌவும் நல்ல உடம்பை இளைக்கிறதுக்கு கொஞ்சம் உதவும். நீர்க்காய். அதனால் வாங்க இதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சௌசௌ கூட்டுக்கு தேவையான பொருள் பார்ப்போம். இங்கே பாருங்கள், சௌசௌவை நான் வெட்டி வச்சுருக்கேன். தேங்காய், ஜீரகம், பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் தாளிப்புக்கு வச்சுருக்கேன். சிறுபருப்பு கழுவி வச்சுருக்கேன். சிறுபருப்பு இந்த வேக வச்சு அதுக்கப்புறம் போடும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வெங்காயத்தோடைய இந்த கருவேப்பிலையும் இது தாளிப்புக்கு. மற்றபடி தாளிப்புக்கு வந்து ஆஸ் யூஷுவல் கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, அவ்வளோதான். சிம்பிள். 3 ஐட்டத்தை வச்சு நான் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். சௌசௌவை போட்டுற வேண்டியதுதான். சௌசௌவை போட்டுட்டு அது வேகட்டும்னு சொல்லி பாருங்க. பருப்பு வந்து லைட்டாக வெந்திருக்கணும், ரொம்பலாம் வெந்திருக்கக்கூடாது. ரொம்ப வந்தால் கொல கொலன்னு போயிடும். பாருங்கள், வேகட்டும். இப்போது மசாலா அரைக்கணும்னு சொன்னேன்ல நான், அது என்னென்னா, இந்த பாருங்கள், ஒரு பச்சை மிளகா, பூண்டு, ஜீரகம், தேங்காய், இப்போ பாருங்கப்பா, ஓரளவுக்கு வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு வந்துடுச்சு. பருப்பும் ஃபுல்லாக வெந்துடுச்சு, சௌசௌவும் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ இதை வந்து இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் நல்லா வெந்துடும். 2 மினிட்ஸ் வெந்ததுக்கு பிறகு தேங்காய் போடணும், நான் காட்டுறேன். பாருங்கப்பா, 90% வெந்துருச்சு. ஓகேங்களா, 90% வெந்துருச்சு. இதுக்கு பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு. இங்கே பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிட்டு ஒரு கிளறி கொதிக்கட்டணும். நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன், திக்காக வைங்க. நான் வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாரி இருக்கிறதுனால நான் தண்ணியாக வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா திக்காக வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா திக்காகிடும். ஓகேங்களா, பாருங்கள். பாருங்கப்பா, ஆல்மோஸ்ட் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிக்க வேண்டியது தான். நான் ரொம்ப தண்ணியாக வச்சுருக்கிறதுக்கு காரணம், நான் சாதத்தில் போட்டு சாப்பிட போகிறேன். நீங்கள் குழம்புக்கு கூட்டு வைக்கிறதோ இல்லை வெறும் தொட்டுக்கிறதுக்கு மட்டும் சைடிஷாக கூட்டு வைக்கிற மாரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றி சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கேன். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இனிமேல் வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம்.
பாருங்கள், கொஞ்சமாக வேணும் ஆயில் கொஞ்சமாக விட்டாச்சு. இதுக்கு உளுந்தம்பருப்பு, கடுகு, காஞ்ச மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை. தாளிப்பு ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதை இன்னுமே எடுத்து ஒட்டிட வேண்டியதான். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் என்னென்னா, நான் வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்காக தண்ணியாக வச்சுருக்கேன். நீங்கள் திக்காக வேணாலும் வச்சுக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ரெசிப்பியில் சந்திப்போம். இந்த கூட்டை வச்சு பாருங்கள், வீட்டில் வச்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று ஒன்றும் கரெக்டாக வந்து உங்களுக்கு சேரும். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.